ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி ஒரு சிம்பிள் லஞ்ச் மெனு தாங்க. முட்டை மசாலா, சீரக சாதம் ரெண்டுக்கு காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சீரக சாதம், முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாம் இன்றைக்கி முட்டை மசால், சீரக சாதம் பார்க்க போகிறோங்க. இதுக்கு முட்டை மசால் ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம். முட்டையை 4 பாயில் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு கடாயில் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டை, ஒரு துண்டு இலை, கிராம்பு ஒரு 2-3 ஃப்ளேவருக்கு தகுந்தது போட்டுக்கோங்க. ஒரு 10 கிராம் அளவு சோம்பு போட்டுக்கோங்க. சீரகம் ஒரு 10 நம்பர் இருந்தால் போதும் எண்ணி. அதே மாதிரி மிளகும் அதே சமயத்துக்கு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா செவரை வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் அப்படியே பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நீளமாக கட் பண்ண வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கிறோம் செவரை. இதுக்கு நல்லா பச்சை மிளகாய் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். பொடி பொடியாக கட் பண்ணது அதிலே சேர்த்துக்கிறோம். அந்த பச்சை மிளகாய் நல்லா ஃப்ளேவராக இருக்குங்க இந்த முட்டைக்கு. கொஞ்சம் தேவையான அளவு உப்பை போட்டுட்டால் சீக்கிரம் வதங்கிடும். முட்டைக்கு அந்தளவு சால்ட்டு தேவையில்லைங்க. தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுறோம். அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிடலாங்க. நல்லா வதக்கியாச்சு. இந்த முட்டை 4 முட்டையும் அப்படியே ஒரு 3 இடத்துல அப்படியே கீறி வச்ச மாதிரி போட்டுருங்க. அப்போ அந்த மசால் உள்ளே போயிட்டு சேர்ந்துக்கும். 4 அதே மாதிரி கீறி வச்சுட்டாங்க. இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் காரமும் இருக்குது. நம்ம ரைஸ் ப்ளைனாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் நல்லா சுள்ளுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அந்த முட்டையை அதில் சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா அந்த முட்டையோட மசால் சேர்கிற மாதிரி அப்படியே பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா 2 பிரட்டி விட்டு லேசாக உப்பு போட்டால் போதும். ஜாஸ்தி போட வேண்டியது இல்லைங்க. ஒரு 2 நிமிஷம் சிம்மிலையே வச்சு அப்படியே வறுத்து விட்டுக்கலாம். நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பவுடரை இப்போ போட்டு ஒரு 2 பிரட்ட வேண்டியது தான், அவ்வளோதான். கடைசியாக அந்த பவுட்ரு எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணதுனால குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. இதை அப்படியே பிரட்டி விட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். நம்மளுடைய முட்டை மசால் ரெடி ஆகிட்டு கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிக்கலாங்க. நம்மளுடைய முட்டை மசால் சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சீரக சாதம் செய்கிறதுக்கு கடாயை எடுத்து வச்சிட்டோம். நல்லெண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 50 கிராம் வெங்காயம் நல்லா ரோஸ்ட் பண்ணுற அளவுக்கு நல்லா செவன்னு வறுத்து விட்டுக்கணும். நல்லா கருகாமல் நல்லா செவ்வரமாக கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வரட்டுங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை அப்படியே ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். திருப்பி கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கலாங்க. நெய் கொஞ்சம் போட்டுவிட்டால் இன்னும் ஃப்ளேவராக இருக்கும். நான் 2மே கலந்து விட்டுருக்கேன். இன்னும் ஜாஸ்தியாகவே தான் போடுற மாதிரி இருக்கும். ஒரு முழு இலை, 2 பட்டை, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, 2-3 ஃப்ளேவர் தகுந்தது போட்டுக்கோங்க. கருகாமல் அப்படியே வதக்கி விட்டுட்டு சீரகம் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. சீரக சாதங்கிறதுனால சீரகம் ஜாஸ்தியாக போடணும். நல்லா பொரிஞ்சு வர சமயத்தில் பச்சை மிளகா தாங்க இதுக்கு காரமே. அதனால் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு ஓரளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு அதை அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ உதிரியாக வடித்து இந்த பக்கம் சாதம் வச்சுருக்கோம். நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. அந்த பொலன்னு உதிரியாக வடித்து வச்சுருக்க சாதத்தை அதில் போட்டுக்கிறோம். லேசாக உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதை அப்படியே கிளறி விட்டுற வேண்டியதுதான். சாதம் நல்லா பொலன்னு உதிரியாக இருக்கணுங்க, குழைவாக இருக்கக்கூடாது. சாதம் எப்படி ஒட்டாமல் வருது பாருங்கள்.
ப்ளைனாக அப்படியே ஒயிட்டாகவே இருக்கும் நம்ம செஞ்ச சாதம். இப்போ கொத்தமல்லி தழையை தூவி நம்ம பொரித்து வச்சுருக்க வெங்காயத்தை போடுறோம். வெங்காயத்தை ஃபஸ்ட்டே அதில் போட்டுட்டோம் அப்படின்னா கலர் கொஞ்சம் டல்லாகிரும் சாதம். அதனால் லாஸ்ட்டாக போட்டுக்கிட்டால் அந்த ஒயிட் அப்படியே நமக்கு மெயின்டைன் ஆகுங்க. பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒயிட் கலருக்கு இந்த முட்டை தொக்கு சூப்பராக இருக்கும். ப்ரெசன்ட் பண்ணிக்கலாங்க. பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்குது பாருங்கள். ஒயிட்டாக எக்கோட. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.